இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெத்தவங்களா அவங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இந்த கோவத்தை வச்சு இவங்கள வருஷக்கணக்கா தள்ளி வைக்கிறத விட கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமே. தேவகி, ஒரு நிமிஷம் உள்ளவா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றது சரின்னு படுதுமா. என்ன சரி? இங்க பாரு, கோவத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீயே நல்ல யோசனை பண்ணி பாரு. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள தானே, நம்மளோட மொத்த சந்தோஷமா அவன் தானம்மா. ஆனா அவன் அப்படி நினைக்கவே இல்லையே. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒருவேளை நம்ம கிட்ட சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு நினைச்சிருக்கலாம்ல. அவனோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அவனை தள்ளி வச்சுட்டு நாம தனியா இருந்து என்ன பண்ண போறோம்? நீயே யோசனை பண்ணுமா. சரி வா பேசலாம். நீ சொன்னது சரிதாம்மா. நாங்க 2 பேரும் இவங்களை ஏத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்தை மறுபடியும் எங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தணும். அப்பதான் கொஞ்சமாவது இந்த அசிங்கத்தில இருந்து மரியாதையோட தப்பிக்க முடியும். அதனால நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு முந்தின நாள் ரிசப்ஷனும் நடத்தணும். அதுக்கு என்ன, நாம கிராண்டா பண்ணிடலாம். நாம பண்ணணும்னு சொல்லல, அவங்க தான் பண்ணணும். நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன நாங்க பண்ணி வைக்கணுமா? நீங்க தான் பண்ணி வைக்கணும். என் புள்ளை இழுத்துக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண தெரிஞ்சதில்ல. அந்த அசிங்கத்தை தொடக்கணும்னா இந்த கல்யாணத்தை பண்ணாதான் உன் அக்காவை இந்த வீட்டு மருமகளா நாங்க ஏத்துக்க முடியும். இல்லனா என் புள்ளைக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டிட்டு போயிட்டே இரு. யோசிச்சுட்டு இருக்க. சரின்னு சொல்லு. சொல்லடி. சரி, நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் அக்கா உங்க வீட்லயே இருக்கட்டும். என் பையன் எங்க வீட்ல இருக்கட்டும். கார்த்திக், என்ன கார்த்திக் இது? உங்க அம்மா பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க, நீ அமைதியா இருக்க. ஏதாவது சொல்லு கார்த்திக். அம்மா, தீபா என் கூடவே இருக்கட்டுமா? வாய மூடுறா நீ. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கல்யாணம் வரைக்கும் நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறதா இருந்தா இருங்க. இல்ல மொத்தமா இவளை விட்டுட்டு வந்துடு.